இந்திய ரயில்வே ஏப்ரல் 1, 2026 முதல் பயணச்சீட்டு ரத்து, கேன்சலேஷன், பணத்தை திரும்பப் பெறுதல், ரீஃபண்ட் மற்றும் போர்டிங் ஸ்டேஷன் மாற்றுதல் ஆகியவற்றில் முக்கியமான புதிய விதிகளையும் சீர்திருத்தங்களையும் அமல்படுத்தியுள்ளது. இதோ புதிய விதிகளின் முழு விவரம். 1. டிக்கெட் ரத்து மற்றும் கேன்சலேஷன் ரீஃபண்ட். பயணிகள் டிக்கெட்டை எவ்வளவு நேரத்திற்கு முன்பு ரத்து செய்கிறார்கள் என்பதைப் பொறுத்து பிடிபடும் கட்டணங்கள் மாற்றப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்படும் நேரம், ரீஃபண்ட் சதவீதம் குறிப்பு. 72 மணி நேரத்திற்கு முன்னதாக 100 நிலையான ரத்து கட்டணம் மட்டும் கழிக்கப்படும். இதற்கு முன் 48 மணி நேரமாக இருந்த வரம்பு 72 மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 72 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை 75% ரீஃபண்ட், 25% கட்டணம் கழிக்கப்படும். முன்பு இது 48 முதல் 12 வரை மணி நேரமாக இருந்தது. 24 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை 50% ரீஃபண்ட், 50% கட்டணம் கழிக்கப்படும். முன்பு இது 12 முதல் 4 வரை மணி நேரமாக இருந்தது. 8 மணி நேரத்திற்கு குறைவாக ரீஃபண்ட் கிடையாது. ரயில் புறப்பட 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் பணம் திருப்பித் தரப்பட மாட்டாது. முன்பு இது 4 மணி நேரமாக இருந்தது. 2. போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச். ரயில் பயணிகள் தங்களின் ஏறும் நிலையத்தை மாற்றுவதற்கான விதிகளில் பெரும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. நேர வரம்பு. இப்போது பயணிகள் ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை தங்களின் ஏறும் நிலையத்தை மாற்றிக்கொள்ளலாம். இதற்கு முன் 24 மணி நேரத்திற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. யாருக்கு பொருந்தும்? உறுதி செய்யப்பட்ட, கன்ஃபர்ம்ட் அல்லது ரேக் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்த முடியும். நிபந்தனை: பயணச்சீட்டில் ஒரே ஒரு முறை மட்டுமே ஏறும் நிலையத்தை மாற்ற அனுமதிக்கப்படும். எப்படி செய்வது? IRCTC இணையதளம், செயலி, ஆப் அல்லது ரயில்வே முன்பதிவு மையங்கள் மூலமாக இந்த மாற்றத்தை செய்யலாம். 3. லக்கேஜ் விதிகள். ரயிலில் எடுத்துச் செல்லப்படும் லக்கேஜ்களுக்கான எடையை கண்காணிப்பதில் கூடுதல் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இலவச எடை வரம்பு. AC முதல் வகுப்பு 70 கிலோ, AC 2- டயர் 50 கிலோ, AC 3- டயர் ஸ்லீப்பர் 40 கிலோ, பொதுப்பெட்டி 35 கிலோ. அபராதம்: அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக எடை இருந்தால் பார்சல் அலுவலகத்தில் முன்பதிவு செய்யாமல் கொண்டு சென்றால் அபராதம் விதிக்கப்படும். விமான நிலையங்களைப் போலவே சில முக்கிய நிலையங்களில் லக்கேஜ் எடை பார்க்கும் இயந்திரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. முக்கிய குறிப்பு: இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஏப்ரல் 1, 2026 முதல் படிப்படியாக நடைமுறைக்கு வருகின்றன. கடைசி நேர டிக்கெட் ரத்து மூலம் ஏற்படும் நிதி இழப்பை தவிர்க்க பயணிகள் தங்கள் பயணத் திட்டங்களை 8 மணி நேரத்திற்கு முன்னதாகவே உறுதி செய்து கொள்வது நல்லது.